Hi friends, நான் தான் Disi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2 easy magic tricks தான் வந்து பார்க்க போறோம். அதுல first magic என்னன்னு பாத்தீங்கன்னா, அது செய்யிறதுக்கு நான் ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கிறேன். சோ அந்த ரப்பர் பேண்டை என்னோட கையில இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். சோ பாத்துக்கோங்க, என் கை வந்து எம்டியா தான் இருக்கு. இப்போ நான் அந்த ரப்பர் பேண்டை என்னோட லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி நான் வந்து இழுத்துட்டு, இப்போ டவுன் சைடு இழுத்துட்டு, திருப்பி நான் லெஃப்ட் சைடுல இழுத்து இப்படி விட்டேன் அப்படினா அந்த ரப்பர் பேண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மூவ் தான் நான் வந்து திருப்பியும் வந்து பண்ண போறேன். லெஃப்ட் டவுன் அதுக்கு அப்புறம் லெஃப்ட். இப்போ நான் பண்ணிட்டு இப்படி விட்டேன் அப்படினா நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு நாட் வந்து வந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ட்விஸ்டட் நாட் வந்து வந்திருக்கு. ஸோ இது போனோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ப்ளோ பண்ணி ஒரு மேஜிக்கல் ஸ்னாப் வந்து போட்டுட்டு அகைன் நான் வந்து அந்த சேம் மூவை நான் வந்து திருப்பி பண்ணேன் அப்படின்னா, அதாவது லெஃப்ட்டு டவுனு திருப்பி நான் வந்து லெஃப்ட் இப்படி பண்ணேன் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே மாறிடும். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து தேவைப்படும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதை உங்கள் ரைட் ஹேண்டில் இந்த இண்டெக்ஸ் அண்ட் தம் ஃபிங்கரில் வர மாதிரி மாட்டிக்கோங்க. ஓகே, இப்போது அந்த ரப்பர் பேண்டில் சென்டரில் பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கை எம்டியாக இருக்குதுன்னு சொல்லி காட்டிட்டு அந்த ரப்பர் பேண்டை சென்டரில் பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுக்கணும். ஸோ இழுக்கும் போது எந்த டைரெக்ஷன் இழுக்கணும்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பக்கமாக நீங்கள் வந்து இழுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் வந்து கீழ் பக்கமாக இழுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கீழ் பக்கமாக நீங்கள் இழுக்கிறீங்க. ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இன்னொரு வந்து கீழ் பக்கம். ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட் தான் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது எந்த ஒரு நாட்டும் வராது, அது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி வந்து பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் நாட் வந்து வரும். ஸோ இது பண்ணணும் அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து நீங்கள் கையை எடுத்து ட்விஸ்ட் பண்ணி மாட்டினா தான் வந்து அந்த மாதிரி வரும். ஆனால் அது பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா உங்கள் ரைட் தம்பை நீங்கள் அவுட்வேர்ட்ஸாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அவுட் சைடு வர மாதிரி நீங்கள் வந்து இப்படி நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டட் நாட் வந்து வந்துடும். ஸோ திருப்பி அதை எடுக்கணும்னா ரிவர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், அந்த நாட் வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு, அதாவது இன்சைடாக நீங்கள் போகிறீங்க. இதை வந்து நீங்கள் மாற்றியும் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட்டு போயிட்டு தான் ரைட் வரணும்னு இல்லை, நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா நாட் வரும், அதுக்கு ஆப்போசிட்டாக போனீங்க அப்படின்னா நாட் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரிக்கே. இதை அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரப்பர் பேண்டை உங்கள் லெஃப்ட் சைடு பக்கமாக இழுக்கிறீங்க, அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக இழுக்கிறீங்க. இந்த ரெண்டு மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை இந்த மாதிரி நீங்கள் இழுக்கும் போது அந்த ரைட் தம்பை வச்சு நீங்கள் அவுட்வேர்ட்ஸாக நீங்கள் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அவுட்வேர்ட்ஸாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணும் போதே இந்த ரைட் ஹேண்ட் மூவ்மெண்ட்டும் சேர்த்து இப்படி பண்ணி நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் அந்த மாதிரி தம்பை திருப்புனீங்க அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கீழ் பக்கமாக இழுக்கிறதுக்காக தான் அவங்க கையை திருப்பியிருக்கீங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டும் வந்துடும். ஸோ இப்போ அந்த நாட் போனோம் அப்படின்னா அதே மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் பக்கமாக இழுக்கிறீங்க, அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக நீங்கள் வந்து இழுக்கிறீங்க. ஸோ இழுத்துட்டு இப்போ உங்கள் ரைட் தம்பை இன்சைடாக, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைடில் போகணும், இப்போ நீங்கள் வந்து இன்சைடாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி இழுத்துட்டு உங்கள் ரைட் தம்பை இன்சைடாக இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டு வந்து போயிடும். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரே வாட்டி சொல்கிறேன் சிம்பிளாக. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த ரப்பர் பேண்டை உங்கள் லெஃப்ட் சைடு இழுக்கிறீங்க, உங்கள் ரைட் தம்பை இப்படி அவுட்வேர்ட்ஸாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை விட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதே மூமெண்ட்டை இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் பக்கமாக இழுக்கிறீங்க, கீழ் பக்கமாக இழுக்கிறீங்க. இப்போ உங்கள் ரைட் தம்பை இன்வேர்ட்ஸாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இன்சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை விட்டீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து போயிடும். செகண்ட் ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போலாம் நம்ம சேனலில் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, யாருக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒழுங்காக போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்களும் நம்ம மேஜிக் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். செகண்ட் மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது செய்கிறதுக்கு நான் ஒரு நார்மல் ரோப் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இது ஒரு நார்மல் ரோப் தான். இதில் நான் வந்து ஒரு எண்டில் ஒரு நாட் வந்து போட போகிறேன். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த எண்டில் வந்து நான் ஒரு நார்மல் சிங்கிள் நாட் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கான லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. இப்போது நான் ஒரு ஜூஸ் கப் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன், பேப்பர் கப்பு. ஸோ இது வந்து நார்மல் கப் இல்லை, இதுக்கு பாட்டமில் வந்து ஒரு ஹோல் வந்து இருக்குது. ஸோ இந்த கப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோப்பை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 டேஷ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரோப்பை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம்.
ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரோப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அது பாட்டம்லேருந்து இப்போது டாப்க்கு வந்து வருது. இப்போது அகைன் நான் செகண்ட் டைம் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அந்த ரோப் திருப்பி டாப்க்கு வந்து வந்துருச்சு. இப்போ நான் தேர்ட் டைம் வந்து அந்த ரோப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெளியில் இழுக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட் வந்து இப்போது போயிடும். சிம்பிள். இதுதான் இந்த மேஜிக். இந்த மேஜிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மேஜிக் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு நார்மல் ரோப் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ரோப்னால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரோப் வந்து எடுத்துகிட்டு அதில் ஒரு எண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த எண்டில் வந்து நீங்கள் ஒரு நாட் வந்து போடணும். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிங்கிள் நாட் தான் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கப் வந்து தேவைப்படுது. பேப்பர் கப் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஹாலோவாக இருக்க மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எதுனா வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதோட பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து இருக்கணும். அதாவது டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி ஹாலோவாக வந்து இருக்கணும். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் வந்து பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் போகிற அளவுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிமிக்கே. இது ஆடியன்ஸ் காட்டும் போது தெரிஞ்சிடாதான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு அந்த ஹோலை ஃபஸ்ட்டு மறைச்சிக்கோங்க. ஸோ மறைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் ஆடியன்ஸ் எந்த மாதிரி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா உங்கள் கை வந்து மறைச்சிட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த கிளாஸ் வந்து ஹாலோவாக இருக்குதுன்னு காட்டும் போது இந்த மாதிரி நீங்கள் ஆடியன்ஸ் ஐ லெவலில் காட்டினீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து அவங்க வந்து பார்த்துருவாங்க. ஸோ இதை வந்து மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டில்ட் பண்ணணும். அதாவது அப்வர்ட்ஸாக டில்ட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாட்டமில் இருக்க ஹாலோ அந்த கேப் மட்டும் தான் தெரியும் தவிர நீங்கள் போட்டிருக்க அந்த ஹோல் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோப்பை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் வந்து வெளியில் எடுத்து காட்டுறீங்க நார்மலாக. ரெண்டாவது வாட்டி இன்சர்ட் பண்ணி நார்மலாக வந்து எடுத்து காட்டுறீங்க. தேர்ட் டைம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது உங்கள் ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அந்த லூப்புக்குள்ளே கை வச்சு நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் மேலே இழுக்க அந்த நாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கலரும். ஸோ இன்னொரு வாட்டியும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி லூப் வந்து இருக்கும். உங்கள் ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி இருக்கும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இழுக்க அந்த லூப் வந்து கலரும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே. ஆனால் இதை வந்து நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி டைரெக்ஷனில் திரும்பிக்கோங்க. உங்கள் ரைட் இண்டெக்ஸை அந்த ஹோல் வழியாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போது அந்த நாட் போட்டு அந்த ரோப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க உள்ளே. தேர்ட் டைம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ மேலே இழுக்கும் போது உங்கள் ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் கரெக்டாக அந்த லூப்புக்குள்ளே வந்து போயிடணும். ஸோ போயிட்டு இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டை மேலே இழுத்தீங்க அப்படின்னா அந்த ரோப் வந்து நாட்டோடு உள்ளே போய் இப்போ நாட் இல்லாமல் வெளில வந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் இந்த மேஜிக்.